தமிழ்நாட்டை கைப்பற்றிய வட மாநிலத்தவர். திருப்பூர் தமிழ்நாடா இல்லை வட மாநிலமா? ஹலோ மைடியா, நான் உங்கள் காமெடி தெரஸ்ட். எல்லாரும் நல்லா இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். வட மாநிலத்தில் தான் ரயில் முன்பதிவு செஞ்சு பயணிக்க முடியாத அவல நிலைன்னு பார்த்தா தமிழ்நாட்டிலையும் அந்த அவல நிலை வந்ததுதான் ஆச்சரியம். தொடர் விடுமுறைனால சொந்த மாவட்டத்துக்கு செல்றதுக்காண்டி 2 மாதங்களுக்கு முன்னாடியே அதிக விலை கொடுத்து முன்பதிவு செய்வாங்க. சிலருக்கு டிக்கெட் கிடைக்கும், சிலருக்கு டிக்கெட் கிடைக்காது, சிலருக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து நிற்கும். அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் நின்றாலும் அவங்களுக்கு கடைசி நேரத்தில் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு கேன்சல் ஆகி அவங்களுக்கு கொடுத்த முன்பணம் வந்து பாதி பணமாக தான் அவங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். இன்னும் ஒரு சிலர் டிக்கெட்டில் 4 மடங்கு தக்கல் டிக்கெட்னு முன்பதிவு பண்ணுவாங்க. அதாவது நாளைக்கு டைம்னா இன்னைக்கு காலையிலேயே போய் கவுண்டர் வரிசையில் போய் நின்று அதிக விலை கொடுத்து தக்கல் டிக்கெட் முன்பதிவு பண்ணுவாங்க. அதுவும் சில பேர்த்துக்கு கிடைக்கும், சில பேர்த்துக்கு கிடைக்காது. எதுக்காக இவ்வளோ அதிக விலை கொடுத்து அவங்க டிக்கெட் எடுக்கிறாங்கன்னா, நிம்மதியாக தூங்கிக்கிட்டு தான் சொந்த ஊருக்கு போகணும். அதுலேயும் சில பேர் வந்து முதிர் வயது உடையவங்க, சில பேர் முடியாதவங்க. அதனால அவங்க நிம்மதியாக தூங்கிக்கிட்டு போகணும் டிக்கெட் எடுத்துகிட்டு போவாங்க. இது வந்து நடைமுறையாக இது காலங்காலமாக வந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். அப்பா சொல்கிற மாதிரி இவ்வளவு செஞ்சும் எந்த பயனும் இல்லைன்ற மாதிரி கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மதிக்காமல் வடக்கான்கள் உள்ளே வந்து அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து நம்ம ரிசர்வேஷன் கஷ்டப்பட்டு புக் பண்ணியிருந்த ரிசர்வேஷன் டிக்கெட்டில் வந்து அவன் சௌகரியமாக படுத்துக்கிட்டு வருவான். அது நமக்கு மிகப்பெரிய மனவேதனை ஏற்படுத்தும். அப்படி ஒரு சம்பவம் தான் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. பாட்னா சூப்பர் ஃபாஸ்ட் என்ற ரயிலில் எர்ணாகுளத்தில் இருந்து காட்பாடி வரைக்கும் முன்பதிவு செஞ்சு பயணிக்க வந்திருக்காங்க. திருப்பூர் ஜங்ஷன் வந்த அந்த ரயிலில் ஒரு மிகப்பெரிய வட இந்தியர் குரூப் வந்து ரிசர்வேஷன் பெட்டியில் வந்து ஏறி இருக்காங்க. சக பயணிகள் அலறி அடித்து, என்ன இந்த பெட்டியில் வந்து நீங்கள் ஏறுறீங்க, உங்கள் டிக்கெட்டு காமிங்கன்னா அவங்க வச்சிருக்க டிக்கெட் ஃபுல்லாக ஓப்பன் டிக்கெட், அதாவது அன்ரிசர்வ் டிக்கெட். அன்ரிசர்வ் டிக்கெட்டில் உள்ளவங்க எப்படி நீங்கள் ரிசர்வேஷன் டிக்கெட்டுக்குள்ளே வருவீங்க, ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் எப்படி நீங்கள் வருவீங்கன்னு வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. அந்த வாக்குவாதம்னா அந்த கேட்காத அந்த வடக்கான் குரூப்பு எந்த இதுக்குமே கீழ்ப்படியாமல், அதாவது அவங்களையே எந்திரிச்சு விட்டு இவங்க அவங்க மடியில் போய் படுத்துக்கிட்டு அவங்க படுக்கிற இடத்துல இவங்க படுத்துக்கிட்டு பாம்புராக்க துப்பமும் அட்டுலியமும் பெருகி இருக்கு. சரி, டிடிஆர் வருவார் நமக்கு நியாயம் சொல்லுவாருன்னு டிடிஆர் பார்த்தா அவர் என்ன செஞ்சிருக்காரு, எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமலும் இவங்க அவ்வளவு விஷயங்களை சொல்லி கண்டு காணாமலும் அலட்சியமாகவும் அந்த டிடிஆர் பதில் சொல்லியிருக்காங்க. அவருக்கு ரயில்வே கம்ப்ளைண்ட் பண்ணுற நம்பர் 139க்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபோனை எடுத்துக்கிட்டு பேசினாதான் நீ உன் கம்ப்ளைண்ட்டை பற்றி என்கிட்ட சொல்லுவேன்னு அமைதியாக இருந்திருக்காங்க அந்த தரப்பினர். இப்படி தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழர்களுக்கே போக முடியாத இடவுல இந்த ரயில்வே துறையினரும் இந்த வட மாநிலத்தவரும் வந்திருக்கதை பார்க்கும்போது இது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் ரயில் பயணம் பயணிக்கும் போது ஒரு சுதந்திரமான ஒரு பயணம். ஒரு தமிழனா பிறந்திருக்கேன்னு நினச்சி பெருமைப்படுறேன். தமிழ்நாட்டு பார்டரை தாண்டிட்டா நிம்மதி இல்லாத பயணமாக இருக்கும். எங்கேருந்து எவை வருவேன், எங்கிட்ட இருந்து எதை துப்புவேன். டீ காப்பி விற்கிற தமிழ்நாட்டுக்குள்ளே பார்டரை தாண்டிட்டா பாம்புராக்கும் கணேஷ்படியும் அசால்ட்டாக வைப்பாங்க. அதுதான் வடக்கானுடைய குரூப்பு. ஏன்னா கஷ்டப்பட்டு ஒருத்தன் டிக்கெட் எடுத்து வந்தது ஒரு நிம்மதியான ஒரு பயணத்தை தேடிதான். ஆனால் இந்த கவர்மெண்ட்டு நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்டில் எடுத்தால் அதுக்கான பணத்தை எடுத்துக்கிறது, அதுக்கான பெனால்ட்டியை மட்டும் எடுத்துக்கிறது. நம்ம பணத்தை 4 மடங்கு வாங்கிக்கிட்டோம். நமக்கு ஒரு சரியான ஒரு பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுக்காத அரசா ஏன் சில விஷயங்களை இன்னும் மாற்றாமல் இருக்காங்க? அதுவும் தமிழர்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியலை. பல கம்ப்ளைண்ட் நம்ம சொன்னாலுமே அதை காது கொடுத்து கேட்காதவங்கள போலயே இருக்காங்க. ஜூலை 2025 ரயில்வே துறை சில விதிமுறைகளை கொண்டு வந்துச்சு. குறிப்பாக பயணச்சீட்டு இல்லாதவங்களுக்கு அதிக அபராதம் வசூலிக்கப்படும் ஒரு விஷயம். ஸ்லீப்பர் கோச்சு, ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் அன்ரிசர்வ் டிக்கெட்டில் உள்ளவங்களோ இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டில் டிக்கெட்டில் உள்ளவங்களோ பயணிச்சா அதிக அபராதம் செலுத்தப்படும்னு, அதுவும் குறிப்பாக அந்த கோச் பெட்டி வாசப்படியில் உட்காந்தா கூட மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு ரயில்வே துறையினர் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் தமிழர்களுக்கு மட்டும்தானா, வட இந்தியர்களுக்கு கிடையாதா? ஏன் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழர்களுக்கு மட்டும் இந்த ஓரவஞ்சம் பண்ணுது? பல லட்சம் கோடி வருமானம் ஈட்டுற இந்த ரயில்வே துறையில ஏன் சரியான ஒரு நடவடிக்கை அதுல மட்டும் ஏன் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது? குறிப்பா தமிழகம் ரயில்வே துறையில அதிக வருமானத்தை ஈட்டி கொடுக்குது, ஆனா எந்த பயனும் இல்லை. சமீபத்தில் எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு வந்து திருச்சியில் இருந்து திருநெல்வேலிக்கு தான் எனக்கு வந்து டிக்கெட் அலோகேட் ஆச்சு. நானும் என் மனைவி என் பிள்ளை அதில் பயணித்தோம். ஆக்சுவலாக நாங்கள் எங்கே ஏறினோம்னா தஞ்சாவூர்லேயே நாங்கள் ட்ரெயினில் ஏறிட்டோம். தஞ்சாவூர் டு திருச்சி வந்து நாங்கள் லோக்கல் ட்ரெயின் டிக்கெட் எடுத்து ஏறிட்டோம். அங்கே கூட்டமாக இருந்ததுனால என்னுடைய ஸ்லீப்பர்ஸ் கம்பார்ட்மெண்ட்டில் நான் ஏறிட்டேன். அப்போ வந்து என்னுடைய கம்பார்ட்மெண்ட் வந்து திருச்சியிலேருந்து அலாட்மெண்ட் ஆகுது. அதனால் வந்து அது ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அப்போ வந்து நான் என்ன செஞ்சேன்னா, சரி டிடிஆர் வரட்டும்,
இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர், திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் 50 கிலோமீட்டர் வரும். டிடிஆர்ட்ட வந்து இதை கேட்டுக்கிருவோம் சொல்லிட்டு கொஞ்சம் இங்கே உட்காருவோம்னு. ஏன்னா என்னுடைய கோச்சில் வந்து எனக்கு ஒதுக்கப்பட்ட கோச் வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அன்னைக்குன்னு பார்த்து அது ஃப்ரீயாக இருந்துச்சு. நான் நினச்சிருந்தா எனக்கு தஞ்சாவூர்லேயே பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த சமயத்தில் வந்து திருச்சியிலேருந்து அலக்கேட் ஆச்சு விட்டுட்டு. ஆனால் வந்த டிடிஆர்ட்ட பெர்மிஷன் கேட்கும்போது டிடிஆர் ரொம்ப சிரிச்ச முகத்தோட அப்படியான கதையை அப்படிலாம் கேட்டுட்டு எடுங்க 850 ரூபா ஃபைன் அப்படின்னு அந்த 50 கிலோமீட்டருக்கு 850 ரூபா போட்டிருந்தார். திருச்சி டு திருநெல்வேலிக்கு வெறும் 180 ரூபா தான். ஆனால் எனக்கு போட்ட தஞ்சாவூர் டு திருச்சிக்கு போட்ட ஃபைன் மட்டும் 850 ரூபா. இதே போல் திருநெல்வேலி டு மதுரைக்கு ஒரு டிக்கெட் போட்டு நாங்கள் ஏறிட்டோம். 85 ரூபா டிக்கெட்டில் அந்தோதியா வண்டியில் நான் ஏறிட்டேன். அந்தோதியா டிக்கெட் வந்து 105 ரூபா. அப்போ அங்கே உள்ள டிடிஆர் வந்து பெரிய மனுஷன், நல்ல மனுஷன் தான் டிடிஆருங்க. ஏன்னா தமிழர்களுக்கு ரொம்ப நல்லது விளைக்கிறது அந்த டிடிஆருங்க. அப்போ வந்து ஐயோ நீங்கள் அவசரப்பட்டு ஏறிட்டீங்க, சரி எக்ஸ்ட்ரா என்ன ஒரு 50 ரூபா 60 ரூபா சார்ஜ் பண்ணான்னு பார்த்தா 750 ரூபா சார்ஜ் பண்ணாங்க 2 பேத்துக்கு. எதுக்கு சார், வெறும் அன்ரிசர்வ் டிக்கெட்டே 105 ரூபா தான். நான் 85 ரூபா டிக்கெட் ஆல்ரெடி எடுத்துட்டு இதுக்கு எதுக்கு சார் இவ்வளோனா, இல்லை இதை நாங்கள் தூரத்தை கணக்கிட்டு பண்ணுவோம், அதனால உங்களுக்கு அபராத்தையும் சேர்த்து தான் வரும் அப்படின்னு 750 ரூபா. இது தமிழங்களுக்கு மட்டும்தான் இந்த அபராதமா அப்படின்றதே கேள்வி. ஏண்டா நியாயம்ன்றது ஒரு பொம்பளை ஆளுக தன்னுடைய வேதனைகளை உங்ககிட்ட சொல்லுது. நீ நல்லவனாக இருந்தா நீ என்ன செஞ்சிருக்கணும், அதுக்கான அபராதத்தை செலுத்தி அடுத்த ஜங்ஷன் வரும்போது அவங்களை நீ நியாயப்படி இறக்கி விட்டுக்கணும். அங்கே உள்ள போலீஸ்காரங்களை வச்சு நீ விசாரிக்கணும். வடநாட்டுக்கார உன்னுடைய ஊருக்காரன்ற ஒரு காரணத்துக்காண்டி தமிழக சொன்ன புகார்களை நீ எதுவுமே எடுத்துக்கிறாம போனது மிகப்பெரிய தப்பு. இதை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். அந்த மாணவிகளும் சரி, அந்த சக பயணிகளும் சரி வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த இதில் இருந்தது அநீதி. அந்த அநீதிக்கு நீதி கிடைக்கணும். இது இப்படியே போயிடுச்சுன்னா இது நாளைக்கு மிகப்பெரிய ஒரு மோசமான கதையாயிரும். இப்போதான் ஒன்று புரியுது, இந்தியை எதுக்குடா நம்ம தமிழர்கள் ஆரம்பத்தில் எதிர்த்தாங்க, இந்த அண்ணாவும் பெரியார் எதுக்கு இந்தியை எதிர்த்தாங்கன்னா அப்போ புரியலை, இப்போ புரியுது. ஏண்டா ஒரு இந்திக்காரங்க வந்ததுக்கே இந்த ஆட்டம்னா நீ இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ள நுழைச்சேன்னா நாங்கன்னா இன்னும் உங்ககிட்ட கொத்தடிமை ஆயிரும் போல. ஒரு ரயில்வே துறையிலேயே ஒரு சுதந்திரம் கிடைக்கல, தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருந்து இந்தியை பதிச்சேன்னா நாங்கள் ஃபுல்லாக அவங்ககிட்ட கொத்தடிமையை தான் வேலை பார்க்கணும். இப்போதான் அவங்க செஞ்சதில் நியாயம் தெரியுது. அப்புறம் எதுக்கு ரிசர்வேஷனு, ஸ்லீப்பரு, ஏசி கோச்சு, டக்கலு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கண்டிப்பாக இதை வந்து இந்த காணொலியை பார்த்து, மேடம் நிர்மலா சீதாராமன் மேடம், தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு புண்ணியத்துக்காண்டி இந்த உதவியை செய்யுங்க. இங்கே அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்குது, உங்கள் துறையில் சொல்லுங்கள், உங்களுடைய விஷயங்களை திருத்துங்க. உங்கள் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி இதை திருத்துங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு யூரின் கூட அவசரத்துக்கு போக முடியல, ஒரு கர்ப்பிணி போக முடியல, முதிர் வயதில் உள்ளவங்க போக முடியலை. இதுக்குன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுங்க. இது மறுவாட்டை இது அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சுன்னா நாளைக்கு இதுக்கான மோசமான நிலைமையெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கும். தயவு செஞ்சு இதை மாற்றுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றதை கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க. மீண்டும் சந்திப்போம். பாய் பாய்.